அண்மையிலே இந்த இலங்கையிலே இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் எரிந்த போது இலங்கையை சேர்ந்த ஒரு பேராசிரியர் சந்திமா விஜயகுணவர்தன என்பவர், அவர் மத்திய கிழக்கிலே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பேராசிரியராக இருக்கிறார். இலங்கையிலே தான் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தார். அதிலே கூறியிருந்தார், இந்த கப்பலை ஏன் வரவிட்டார்கள், இந்த கப்பல் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை, இலங்கையின் வளர்ச்சியை இல்லாமல் செய்வதற்கு வெளிநாடுகள், அவர் எந்த நாடு என்று பெயர் சொல்லவில்லை, வெளிநாடுகள் சதி செய்து கன்ஸ்பிரசி ஆகத்தான் அனுப்பினது அப்படி என்ற ஒரு கதையை கூறியிருந்தார். அதற்கு அவருடைய பல தான் நிறைய வாசித்திருப்பதாகவும் நிறைய விடயங்கள் இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். அந்த லெபனானிலே பெய்ரூட் துறைமுகத்திலே ஒரு கப்பல் வெடித்தது, அது போன்று பல பல கதைகளை அவர் கூறியிருந்தார். பாகிஸ்தானிலே ஒரு பலுச்சிஸ்தான் பக்கத்திலே இருக்கிற ஒரு போர்ட்லே அங்கே ஒரு கப்பல் ஒன்று நிற்கின்றது, அதிலேயும் இப்படியான இதுதான் இருக்கின்றது, அப்படி என்றெல்லாம் நிறைய விடயங்களை கூறி இப்படி கூறியிருந்தார். அவர் கூறியிருந்தார், உங்களுக்கு தெரியுமா, கொடிகள் இல்லாமல் பெயர்கள் இல்லாமல் சர்வதேச சமுத்திரத்திலே கப்பல்கள் திரிகின்றன, அதனை தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றெல்லாம் அவர் கூறினார். இலங்கையிலே எப்போதுமே இந்த கன்ஸ்பிரசி தியரி என்பது இருந்து கொண்டுதான் நடந்தால் சொல்லுவார்கள். அதனால் எனக்கு உங்களை போன்ற நீண்ட 34 வருடங்கள் கடற்படையில் இருந்த உங்களிடம் நான் கேட்கிறேன், இது சாத்தியமா? நீங்க டெக்னிக்கலி பார்த்தா இது இப்போ சாத்தியம். ஆனா என்னாச்சு, 2004 there was what is called International Ship and Port Security Code. இது because it was after the terrorist attacks. இதே மாதிரி 2 கப்பல் Gulf of Adenல terrorists carried out ramming. அவர் வார்ஷிப் அண்ட் இன்னொன்று மெர்ச்சன்ட் ஷிப், அதில் மேலே அட்டாக் பண்ணாங்க. இந்த எல்டிடி சூசைட் பாம்பர் மாதிரி இதுலலாம் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சுட்டு போய் ரேம் பண்ணாங்க. ஸோ திஸ் வாஸ் டெரரிஸ்ட் அட்டாக். அதே மாதிரி நவ் தேர் ஆஃப்டர் இந்த 2001 இது நடந்தது. 2004 இன்டர்நேஷ்னல் ஷிப் அண்ட் போர்ட் செக்யூரிட்டி கோட் they made it compulsory for all the ships which are plying the oceans and for ports which get international traffic to be ISPS compliant, International Ship and Port Security compliant. Appadiyana minimum security standards were to be followed in these ports and also on ships. No ship can come to Colombo unless he has taken permission. He declares his cargo. He tells you who his master is. He tells you whether he's got an ISPS certificate. That's 2004, after 2004. That's India we have a monitoring cell near Delhi. That's we call it Maritime Domain Awareness Center. Idile, including Americans, France, others have also joined. All radar stations, merchant navy ships reports, grey ships, white ships. In the report Delhi la kadikku. Gurgaon. It's a place called Gurgaon. You know exactly how many ships are traveling from one place to other. They are also required to keep what's called automatic identification system. Appadiyana idu on panni vekanum. On panni vecha ade vadane it will tell you what is the name of the ship, what is the cargo that they are carrying, what is the position, what is the destination. இது எல்லாம் இருக்கணும் ஷிப்ல கம்பல்சரி. பர்டிகுலர்லி பிகாஸ் ஆஃப் பைரசி அட்டாக், சோமாலியால பைரசி அட்டாக்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அந்த டைம்ல கூட இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ which ship is headed where. Now, why I am saying this, the possibility of a ship coming without detection is become less. வர முடியுமா? Yes, it can still come. Because ISPS 2004 implement ஆனது. ஆனா எங்க மும்பை டெரர் அட்டாக் எப்போ ஆச்சு? 2008. 4 years afterwards. That means big ships will have the AIS. Some of the fishing vessels, big vessels will also have. Small fishing vessel vanda enna nadakudhu? You may not know why he is coming. If a fishing vessel vanda Colombo and valiya pona, if he is mid sea level, if he gets explosives and if he comes inside Colombo, how will you check this? You require an effective mechanism.
எங்க வந்து off Tuticorin, we had a ship which was carrying, it was called a floating armory, you know, MV Seamanship Ohio. நீங்க கூகுள் பண்ண அதை பத்தி எனக்கு தெரியும். MV Seamanship Ohio. அது என்ன வந்து, so they were carrying arms which were to be given to ships. These arms were required for armed guards who were going to Somalia for Parisi Petrol. Colombo did a lot of business at that time. So they allowed ships to come to Colombo, take these arms to be given to the security guards, and then go to Somalia for armed. So the ships were escorted. Now, this also led to some illegal activities. Where was this ship ammunition that was given to them? Did it come back? Did it get transferred somewhere in the mid-sea? Was it handled? Adala vandi the ghost ships. The case pati sonningla, as was analyzed, these are ghost ships. Ships which are not recorded, not monitored, and are using the guise of a fishing ship or a trawler to carry out illegal activity. Ipo kuda nadukudhu. Drug smuggling, arms smuggling, human trafficking, adella enge nadukudhu. It goes through not through big ships. It happens because of small, unseaworthy ships doing it. India nu nadadide, Sri Lanka nu nadadide. Refugees who wanted to go to Australia. Yeah, adella eppadi ponango? They did not go on big ships. They went by ships which are not required to comply with ISPS regulations. Small boats, packed with people like sardines. So the possibility of such ghost ships traversing the oceans around us is real, which is why we require mechanism to control, regulate, and monitor the traffic around important installations. Because we can use this for illegal activities anytime, on any coast. You can say that, you know, no country can say that India has 7,516 kilometers of coastline. To protect all this, 24/7 is a challenge. Yeah. So therefore, we have to ensure, how do we do this? This is what is required for all nations. Cultivate your fishermen to be the eyes and ears of the nation. 24/7 they are outside. Train them to spot illegal activity. Motivate them. Give them incentives. Then you'll reduce. So, but coming back to the specific task of whether this ship which came there and which was involved in this marine pollution, that was an accident because they also had monsoon conditions. But there are also insurance rackets. Some of the unseaworthy ships were intentionally brought during bad weather and sunk to claim insurance. This is insurance fraud. Adu kuda nadukudhu. So there are many dimensions of how the oceans, which should actually promote harnessing of the oceans, are also used for illegal activities. So all of us have to do it both individually and collectively to prevent the use of oceans for illegal purposes. Human trafficking, smuggling, drug smuggling. All this we have to ensure that we work together. So India, Sri Lanka and Maldives have a joint dosti. The pere dosti. Dosti in Hindi means friendship. Friendship. So they have to work together, and the coast guards of the three nations carry out regular exercises. This must be expanded. India has got a wonderful thing called Sagarmala. You know, so that must be used. So there's plenty we can do, provided there is a political will, and provided the maritime security forces of the countries in the neighborhood come together to ensure that the heritage of mankind, which is the oceans, is not used for illegal purposes. இந்த சார் இப்ப இந்த நீங்க சொன்னீங்க இப்ப பெரிய கப்பல் போறதுக்கு ஒரு ட்ரக்கிங் சிஸ்டம் எல்லாம் இப்ப இருக்கு கம்பல்சரி என்ற மாதிரி இப்ப சப்மரீன் அது போறத எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்தியா மாதிரியான நாடுகள்கிட்ட அதுக்கான டெக்னாலஜி எல்லாம் இருக்குதா? எல்லா டெக்னாலஜி இருக்கு. நாங்க சொன்னேன்னா இது வந்து we have wonderful systems which can track submarines both on surface and underwater. அது எப்படி பண்றது? கப்பல்ல போனா they have sonars.
Sonar ana sound operated navigation and ranging system. Sonar underwater ninge radar madri. Radar is in the air. You know, whereas sonar only sound can travel underwater. So use sound for spotting rocks, fish shoal, for submarines and all that are obstructions. So that is what is used. If he's on the surface, then there are aircraft which travel. The Indian Navy has got a capability and it uses an aircraft called P-8I. And the INS Rajali, adu ninga Google panni parunga. INS Rajali is a naval air station where this modern aircraft is located. And every submarine that has come out from China or any other country is tracked by this aircraft. It's a wonderful aircraft. And it was my honor to command this air station and commission it way back in 1992. Nanda first commanding officer in the INS Rajali. Rajali.